வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து வீடியோ என்னால குடுக்க முடியல. கொஞ்சம் வெளியில போயிருந்தோம். ஊர்ல இருந்து அண்ணன், அண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்க. வீடியோ எடுத்துட்டேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்ல. கொஞ்சம் வெளியில போயிட்டு ஃபுல் டே நேத்து வெளியிலேயே சுத்துறது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டும் கூட. அதனால தான் நேத்து கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அந்த வீடியோ தான் இன்னைக்கு வரும் பாருங்க. நேத்து லீவ் போட்டேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சண்டே வீடியோ குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா சண்டே வீடியோ வரும் பாருங்க. இன்னைக்கு வீடியோ நல்லா எடுத்திருக்கோம் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். கோவமா போறேன் போங்கடி. விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான். தானனனா, தானனனா. மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தாகம் என்றான். தானனனா, தானனனா. விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான். எங்கடி லைலா, மாதவனையும் சில்லையா அழகானா? ஜில்லுக்கு தலைவலிக்குதாம்மா, அதான் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. வந்துருவாங்க. வெயிலையே வராம அந்த ஏசிக்குள்ளேயே இருந்திருப்பா அவளை. அதான் இப்படி வெயில்ல அதுக்குன்னு அலையவும் பிள்ளைக்கு தலைவலி வந்துருச்சு. சரி வரட்டும். ஆமா, என்ன போனவங்க ஒரு வார்த்தை என்னட்டையும் சொல்லிட்டு போயிருந்தா நானும் போய் ஒரு டீயை குடிச்சிருப்பேன். ஏமா, முதல்ல நகை எடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு பிரியாணியே வாங்கி தரேன். அதே வாங்கி தருவியே, உனக்கு சேரும்போது அப்புறம் வாங்கி தராம என்ன செய்வ? கொண்டா ஆனையை போட்டுட்டு பூனையை கொடுத்த கதையாத்தே இருக்கு. ஆண்டி, நீங்களே நல்ல ஜுவல் செலக்ட் பண்ணுங்க ஆண்டி. எனக்கு என்னத்தா தெரியும், நீங்க தானே செலக்ஷன் பண்ணுங்க. அம்மா, நீ எடுக்க போற நகைய வேணும்னா நீனே செலக்ட் பண்ணுமா. நான் அப்புறம் எடுத்துட்டு வரேன் நடியே. ஏன் அப்புறம் எடுக்கிற? எங்க கண்ணு முன்னாடியே எடு, நாங்களும் நீ என்ன வாங்குறேன்னு பாப்போம்ல. ஆமா ஆண்டி, நீங்க என்ன வாங்க போறீங்க? வாங்குவோம். ஏமா தங்கச்சி. ஏன் பாட்டி, என்ன வேணும்? ரெட்டை வடன் சங்கிலி இருக்கா? சங்கிலி இருக்கு. ஆன்டிக் மாடல்ல ஓல்டு மாடல் இருக்கு. அதுல உள்ள மாடல்களை பூரா காட்டு. அப்புறம் பதக்கஞ்சங்கிலின்னு இருக்கும், அதையும் எடுத்து காட்டு. என் பேத்திக்கு நல்ல பதக்கஞ்சங்கிலியே காசு மாலை ரெட்டை வடன் சங்கிலின்னு வாங்கி போட்டு அழகு வைக்கணும்னு ஆசை. அதை இந்த கடையில பார்த்து எடுத்துட்டு போவோம்னு வந்திருக்கோம். நல்ல பதக்கஞ்சங்கிலியா பார்த்து எடுத்து போடு. லூசு தாய்க்கிழவி, என்ன பதக்கஞ்சங்கிலி ரெட்டை வடம் காசு மலைன்னு போய்கிட்டு இருக்க? இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள செயினா வாங்கம்மா. அம்மா ஆண்டி, ட்ரெண்டிங்ல உள்ளதா வாங்கினா தானே நல்லா இருக்கும். அடை கூறு கட்டவள்களா, பழைய மாடல் தாண்டி இப்ப ட்ரெண்டிங்னு மாறி வந்துகிட்டு இருக்கு. என்ன பெருசா ட்ரெண்டிங்க கண்டுபிட்டியே? ஆமா, பழைய மாடல்னே காசு மாலையை வாங்கி கொண்டு கழுத்துல மாட்டு, சபை நிறக்குமாமா. அடி கேனைக்கு இருக்கே, காசு மாலைக்குள்ள மவுசு உனக்கு எங்க தெரிய போகுது? நாய்க்கு தெரியுமா நல்லது கெட்டது? ஆமா, நாய்க்கு தெரியுமா நல்லது கெட்டது, பூனைக்கு தெரியுமா புண்ணாக்கு தீவனம்னு. இதுங்களுக்கெல்லாம் எப்படிமா அது தெரியும்? தெரிய வேண்டியதுகளுக்கு தான் தெரியும். நீ ஒழுங்கா இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல எடுத்துக்கொடு, இல்லைன்னா நீ சீரே செய்ய வேணாம். என்னடி பொசுக்குன்னு எப்படி சொல்லிவிட்ட? சபையில 4 பேர் பார்க்க கொண்டுட்டு வந்து போடுறதெல்லாம் நல்லா இருக்கணுமா, பார்த்து கிண்டல் பண்றது மாதிரி இருக்க கூடாது. இப்போடி போக்கத்தவளே, இந்த சேலை விற்கிறேன்னு ஒரு பொம்பளை சேலையை வித்துக்கிட்டு வருவாளே யூடியூப்ல, அந்த பிள்ளையெல்லாம் போய் பாரு. அந்த காலத்து மாடல் செயினத்தை இப்போ ட்ரெண்டிங்னு மாட்டிக்கிட்டு தெரியுது. அதை பார்த்து ஊருக்குள்ள பல பேர் அதே மாதிரி மாடலை வாங்கி மாட்டிக்கிட்டு தெரியுறாங்க. அது இப்போ ட்ரெண்டிங்காக மாறலை. அது மாதிரி இதுவும் ஒரு நாள் மாற முடியும். இதெல்லாம் எடுத்து போட்டால் தானே தெரியும், போடலைன்னா எப்படி தெரியும்? காசு மாலையெல்லாம் காலங்காலத்துக்குன்னு ட்ரெண்டிங்கடி. காய்கிழவியை போட்டு பாடா படுத்துதுடி. ஆண்டி, அவதான் வேண்டான்னு சொல்றாளே, வச்சுங்க, வேற ஏதாவது பாருங்க. சரி கழுதையில, அப்புறம் எடுத்து கொடுக்கறத கொண்டு போய் உடனே மாத்திக்கிட்டு கிடப்பா. அதுல ஊருப்பட்ட காசு போகும். பவுனு லட்சத்துக்கு மேல போகுது, என்னத்துக்கு வீணாக்க? ஏம்மா தங்கச்சி, அவளுக்கு பிடிச்ச மாடலா தானே எடுத்து காட்டு. ஓகே ஆண்டி, எத்தனை பவுனு? 5 பவுன்ல காட்டு. ஏம்மா 5 பவுன் தானா? போதும் முடி, நீ எனக்கு வச்சுட்டு போன வரிசைக்கு 5 ரூபாயும் பத்தாது. ஆமா, அதுவே அதிகம்தான். அதுவே வந்துருமே 6-7 லட்சம் ரூபாய்க்கிட்ட. பாட்டி இங்க பாருங்க, இது எல்லாமே இப்ப உள்ள ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான். எல்லாம் 5 பவுனுக்குள்ளதான் பாட்டி இருக்கும் பாருங்க. 5 பவுனுக்கு உள்ள எல்லாம் கொடுக்காதம்மா, கரெக்டா 5 பவுனுக்கு கொடு. நீ பாட்டுக்கு 4, 4.25, 4.5 பாத்துறாம அப்புறம் அதுல 1/2 கிராம் 1 கிராம் போகும்ல. பாத்தியாம்மா எப்படி விவரமா இருக்காளுகன்னு?
குடுக்கணும்னு நினைக்கும் போதே அப்படியே புட்டிங்கிக்கிறணும்னு நினைக்கிறாளுங்க. புட்டுக்குனா கூட பரவாயில்ல, உருவிக்கிறணும்னு உருவுறாளுங்க. எடுத்து போடு. என்ன பாப்பா கால் பண்ணுது? ஹலோ, நிவி சொல்லுமா. அம்மா எங்கேம்மா இருக்கீங்க? எப்போ வருவீங்க? ஏன் நிவி, நான் தான் நகை எடுக்க போறோன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எனக்கு வீட்டுக்குள்ள தனியா இருக்க போர் அடிக்குதுமா, நீங்க சீக்கிரம் வாங்குமா. சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே நிவி வந்தேன். இருக்கிறத சாப்பிட்டுட்டு அம்மா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். சரியா? நீ டிவியை போட்டு பாரு, இல்லைன்னா ஃபோன் பார்த்துட்டுரு. ஓகேவா? ½ அன் ஹவரில் கண்டிப்பாக அம்மா வந்துடுறேன். சரிம்மா. ஐயோ எனக்கு போர் அடிக்குதே. எவ்வளோ நேரம் டிவியவே பார்க்கறது? நிம்மியக்கா பிங்கோங்கா வந்தாவது ஏதாவது விளையாடலாம். அவங்க கூடயும் சண்டை போட்டு வர விடாம பண்ணிட்டாங்க. இப்போ நான் யார் கூட விளையாடுறது? எல்லா திங்ஸும் இருக்கு, ஆனால் விளையாட யாருமே இல்லையே. அத்தா, அருக்குமா, ஆர் யூ ஓகே? இல்ல அத்தா, வாமிட் வர மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. சரி, ஒண்ணும் இல்ல, நான் வரும்போது மெடிக்கல்ல இருந்து வாங்கிட்டு வரேன். இப்படியே வாங்கிட்டு வந்து தின்னுங்க, அப்பதானே உடம்பு நல்லா பெருக்க. என்னத்தை வாங்கிட்டு வந்து என்ன பெருத்து போயிருக்கு? இப்பதானடா சொன்னேன் வரும்போது வாங்கிட்டு வரோம்னு. எனக்கு தெரியாம வடை, பப்புசு, போண்டா, முட்டை குத்துன்னு வாங்கிட்டு வந்து உன் பொண்டாட்டிக்கு கொடுத்து வந்ததுல இருந்து ஒரு சுத்து பெருத்து போய் உட்கார்ந்துருக்கல்ல. யாரு? என் பொண்டாட்டி பெருத்து போய் உட்கார்ந்துருக்கா. அடையாம நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு வரும்போது வத்த குரங்கு மாதிரி வந்த. இப்ப கண்ணமும் பாரு, புசிட்டிக்கா முட்டை பப்ஸ் மாதிரியே இருக்கு. அப்புறம் பெருக்காம என்னடா பண்ணிருக்க? உன் மனசு ஊரா முட்டை பப்ஸ்லயே இருக்காக்க. வரும்போது உனக்கு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கி தரேன், சாப்பிடு. அதுக்காக அவளை போட்டு கரிச்சு கொட்டாத. அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா. உடம்பு சரியில்லாம இருக்கால? ஏன், இவளுக்கு என்ன கேடு? நல்லா தானே குத்துக்கல்லாட்டமா இருக்க. உடம்பு சரியில்லையாம்ல? அம்மா, அவளை எந்த வேலையும் பார்க்க விடாத, கொஞ்சம் டென்ஷன் பண்ணாம விடு. அவ கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். அது சரி. அப்ப இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் ஒரு ஆளு பார்க்கட்டுமா? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் புருஷன்மார்க ஏன்டா அப்படி மாறிடுறிய? முதல்ல புள்ளையா இருங்கடா, அப்புறமா பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கலாம். அட நீ ஒரு ஆளுமா, எதை சொன்னாலும் ஏட்டிக்கு புட்டியா என்ன தேடி பேசிட்டே இரு. சரி, நான் வண்டிக்கு போயிட்டு வரேன், நேரம் ஆயிடுச்சு. வரும்போது முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வாடா. சரி. என்ன மகாராணி, உட்கார்ந்த இடத்துல இருந்து அசைய மாட்டீங்களாக்க? பாத்திரம் மண்டை நாரி போய் கிடக்கு, துணிமணி துவைக்காம கிடக்கு, வீடு கூட்டாம கிடக்கு, அரிசி ஊற போட்டதை ஆட்டாம கிடக்கு. இம்புட்டு வேலையும் நாங்க ஒத்தாலே பாக்குறோமா? நீங்க நல்லா சோஃபா உலகி மெத்தையிலையும் இப்படி படுத்து கிடக்கீல. புள்ளையும் முகரையும் பாரு. எந்திரிச்சு போம்டி, போய் வேலையை பாரு. அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லை அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வேலை பாக்குறீங்களா? உடம்பு சரியில்லையா? உனக்கு என்னடி உடம்புக்கு கேடு? நல்லா தானே பொசுன்னு உட்கார்ந்துருக்க பப்பாளி பழம் மாதிரி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? போய் எந்திரிச்சு பாரு. என்ன இந்த ஓட்ட ஓடுற? அடியா இருக்கானே. அடியே, என்னடி நடக்குது? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லை அத்தை. என்னடி செய்து? வாந்தி வர மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. தலையெல்லாம் சுத்துது, ஆனா மயக்கம் வரல. எதுவும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வயிற்றுக்குள்ள எதையும் போட முடியல. ஒரு மாதிரி தும்முன்னு இருக்காத்த. சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? அடி கள்ளி, எத்தனை நாளாடி தள்ளி போயிருக்கு? எத்தனை நாளா தள்ளி போயிருக்குன்னு கேட்டேன். 3 நாள் தான் அத்தை. 3 நாள் தள்ளி போயிருக்கு. ஏண்டி இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லி இருந்தா எந்த வேலையும் பார்க்க விடாம பார்த்து வச்சிருந்திருப்பேன்ல. எல்லாத்தையும் உன் புருஷன்கிட்ட தான் சொல்லுவியா? என் மாமியார்ட்ட சொல்ல மாட்டியா? நான் சொன்னாலும் நீங்க என்ன திட்டதானே அத்தை போறீங்க. அடியில இதுக்கெல்லாம் எதுக்கடி உன்னைய திட்ட போறேன்? இது நல்ல செய்தி தானே. ஐயோ கடவுளே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இரு, அத்தை உனக்கு போய் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ உட்காந்துரு. அத்தை வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. உனக்குள்ளேயே திண்ணையில உட்காரு, அத்தை போய் உனக்கு சூடா ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வரேன். ஐயோ, எப்படி ஒரு நல்ல செய்தியை என் மருமக சொல்லியிருக்கா. காலகாலத்துல என் வீட்டுல ஒரு பேர குழந்தை தவள போகுது. இந்த நாளுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தேன். அருக்குமா அத்தை, இந்தாங்கடி என் செல்லம், ஹார்லிக்ஸ் குடிங்க. அத்தை வேலை இருக்கே. ஆமா, வேலை கிடக்கு, பெரிய வேலை. இது என்னம்டி வேலை? சமைச்சா பாத்திரம் கிடக்கத்தான் செய்யும், விளக்கத்தான் வேணும். கொடுத்துனா துணி அழுக்காகத்தான் செய்யும், துவைக்கத்தான் வேணும். மாவுன்னு அப்புறம் திங்கணும்னா அரிசி ஊற போடத்தே வேணும், ஆட்டத்தே வேணும். அதெல்லாம் அத்தை பாத்துக்கிறேன். இது ஒரு வேலையா? நீ ஹார்லிக்ஸ்
குடி மக்கா, குடி குடி. சரிங்க அத்தை. ச்சே 3 நாளாக சொல்லாமல் விட்டது தப்பாக போச்சு. நம்ம மேலே அத்தைக்கு எவ்வளோ பிரியம். முன்னாடியே சொல்லியிருந்தா 3 நாளும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். என்னாச்சு மக்கா? ஒரு நிமிஷம் அத்தை, இந்த கிளாஸை பிடிங்க, இந்த வந்துடுறேன். எங்க போற? பாண்டி இருக்கிறதுனா அந்த மரத்து தூர்ல எடுக்க வேண்டியதானே. இதுக்கே இப்படி ஓடுற அந்த குட்டி? நான்லாம் பாவாடை வயிற்றுல இருக்கையில வாண்டியும் எடுக்கல, மயக்கமும் வரல. இந்த குட்டி என்ன 3 நாளுக்கு இப்படி முக்கி இது கிடக்குற? பரவாயில்ல பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பேர புள்ள வரப்போகுதுல்ல. அருக்கு வேற என்ன வேலைக்கு போறோம்ட்டு போனா இப்ப வந்துட்டு? இல்லம்மா அருக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னால, அதான் சரி மாத்திரையை கொடுத்துட்டு போவோமேன்னு பார்த்தேன். மாத்திரையா? ஏலே இந்த நேரத்துல எல்லாம் மாத்திரையெல்லாம் போடக்கூடாதுடா, அதெல்லாம் தப்பு. அம்மா மாத்திரை போடாம எப்படிமா சரியாகும்? அட கிறுக்கு பயலே, வயிற்றுல குழந்தை இருக்கையில அப்படித்தாண்டா இருக்கேன். அதெல்லாம் இயற்கதான். அதுக்காகலாம் மருந்து மாத்திரை போட்டு வாந்தி பேதியை நிப்பாட்ட கூடாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் எடுக்க ஒரு பக்கம் திங்கன்னு திண்டுகிட்டே இருக்கணும்டா. வயிற்றுல குழந்தை இருக்கா? யார் வயிற்றுல? ஏன் வயிற்றுல இருக்கு கிறுக்கு பயலே. யார் வயிற்றுல இருக்கு? உன் பொண்டாட்டி வயிற்றுல தாண்டா. என் பொண்டாட்டி வயிற்றுல எப்பமா குழந்தை இருக்குன்னு சொன்னா? அத்தா அருக்குமா இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா என்ன கிறுக்கு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கு? அத்தையை திட்டாதீங்க அத்தா, அத்தைனாலதான் இப்ப எனக்கு மாத்திரை போடாம சரியா இருக்கு. மாத்திரை போடாமலே சரியாயிடுச்சா? எப்படி? அத்தை ஒரே ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்களா, அதுல 3 நாளா வயிற்றுல இருந்த ஸ்டாக் எல்லாம் ரிலீஃப் ஆயிருச்சு. இப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கேன் அத்தா. ஏய் என்னடி உளர்ற? அவ என்னமா உளர்ற? அவ நல்லா தான் பேசுறா. என்னமோ வயிற்றுல இருந்தது இதா இருக்குங்கற. 3 நாளைக்கு முன்னாடி மூளை கடையில 3 பேரும் சேர்ந்து பரோட்டா வாங்கி திண்டோம்ல. ஆமா அதுக்கு என்ன? அந்த பரோட்டா பார்த்த வேலைதாம்மா. என் பொண்டாட்டிக்கு 3 நாளா மோஷன் போகாம ரொம்ப பாடுபட்டு போயிட்டா. அதான் இன்னைக்கு மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். அதுக்குள்ள நீ ஹார்லிக்ஸை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்ட. அவளும் பாத்ரூம் போய் ஃப்ரீ ஆயிட்டாளா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமாங்க அத்தை, 3 நாளா தள்ளி போன ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு தான் ரிலீஃப் ஆயிருக்கு. அப்பா வயிறு நல்லா ஃப்ரீயா இருக்கத்த. இப்ப வாமிட்டும் வரல, தலையும் சுத்தல. முட்டா பையில முட்டாச்சிருக்கிய கட்டி கொண்டு வச்சுக்கிட்டு முட்டா பைய எதனால தெரியுற? ஏமா இப்ப எதுக்கு திட்டுற? அதான் அவ ரிலீஃப் ஆயிட்டால. 3 நாளா தள்ளி போயிருக்குன்னு சொல்லவும் நான் கூட 4 தான் தள்ளி போயிருக்கோம். நமக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷத்துல இருந்தேன்டா. அதுக்குத்தான் பாலை வத்த காய்ச்சி ஹார்லிக்ஸ் எல்லாம் ஆத்தி கொண்டு வந்து கொடுத்தனே. படுபாவியல வயிற்றுல ஸ்டாக் வச்சிருந்ததான் இப்ப வெளியில அனுப்பிட்டு வந்திருக்கீல. அப்ப ஒரு மண்ணும் இல்ல வயிற்றுல. ஏம்மா அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்குமா? இதுக்கு போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பேத்தியும் பேரனையும் பார்க்கணும்னு அம்பிட்டு ஆசையாக்கேன். ஆசை இருக்காதாடா? ஒழுங்கா ஒரு விஷயத்த சொன்னா உருப்படியா சொல்லணும். வீணா போனதுங்க இதுக விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன்? போய் தொலைங்க பக்கியல. நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுவிட்டேன். பக்கி படைய என்ன வணிகிட்டு தெரியுதுன்னு பாரு. 2 ஒண்ணுக்கு துப்பத்து போய் தெரியுது. அருக்கு அத்தா அருக்குமா அத்தா என்ன இருக்கு? 1/2 மணி நேரம் விட்டுட்டு போனதுக்கே எங்க அம்மா உன்னை இப்படி தாங்குன்னு தாங்குது. அப்ப இந்த விஷயத்த நிஜமாக்கிட்டா எங்க அம்மா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கும் போல் இருக்கே. சி போங்க அத்தா. ஆனா அதுக்குள்ள குழந்தை வேண்டாம் இருக்கும். முதல்ல நம்ம 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க அத்தா. லவ் யூ இருக்குமா? லவ் யூ டூ அத்தா. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். அன்னைக்கிலே அந்த கணக்கு நோட் எடுத்துட்டு வா. இந்த வாரேன் மாமா. ஒரு பொருளை ஒரு இடத்துல எடுத்து ஒரு இடத்துல வச்சாத்தானே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்கெங்கே எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் அங்கெங்கே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தானே இருக்கு. என்னதான் பிள்ளைகளோ இதுகள்லாம் என்னதானே வச்சேன். இது என்ன நோட்டு? நிம்மியே என்னம்மா? இங்க வாமக்கா. இந்த வரேம்மா. எல்லாம் ஒரே மாதிரி எழுத்தா இருக்கு. எது எந்த நோட்டுன்னு தெரியலையே. இதுக்குத்தான் 4 எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. நம்மளத்தான் பள்ளிக்கூடத்து பக்கமே விடலையே. அப்புறம் எங்கிட்டு படிக்க முடியும்? என்னம்மா? வாரமக்கா. இந்த 2 நோட்லயும் ஒரே படம் தான் போட்டிருக்கு. எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல அப்பா எழுதுற கணக்கு நோட்டு எதுன்னு பாரு. இது பாப்பாவோட ரஃப் நோட்டு. இதுதாம்மா அப்பாவோட கணக்கு நோட்டு. தெரியல ரஃப் நோட்டு வைக்கிற இடமா இது? எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வைப்பீங்களாடி? நான் இல்லம்மா அவளோடது. அவளத்தையும் சொல்றேன். அப்ப இந்த நோட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டாலே பள்ளிக்கூடத்துல போய் என்னத்தை எழுதுவா? மிஸ்ஸுகெல்லாம் திட்ட மாட்டாங்களா? அப்ப ரஃப் நோட்டு தாம்மா, இதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கறது? எல்லா புக்கையும் எடுத்துட்டு போனா தானே ஒழுங்கா படிக்க முடியும். அப்புறம் இதை மட்டும் வச்சுட்டு போயிட்டா எப்படி படிக்கிறதுன்னு கேக்குறேன். ஐயோ அம்மா இது
சும்மா எழுதி பார்க்குற நோட்டு. இது ஸ்கூல்ல கொடுக்கறதெல்லாம் இல்ல, இது நம்ம சும்மா வச்சுக்கிறது. சும்மா வச்சுக்கிறதுக்கு ஒரு நோட்டு, செமந்துக்கிட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு நோட்டுன்னு இப்பதான் இந்த வருஷம் முடிஞ்சு எம்பூட்டு நோட்டு புத்தகம் அள்ளி கொண்டு போய் இந்த இடைக்கு போட்டேன். பாதி எழுத வேண்டியது, பாதி அப்படியே கிடக்க வேண்டியது. அதோட அந்த நோட்டை தூக்கி வீசிவிட்டு புது நோட்டு வாங்க வேண்டியது. ஏன் அதையெல்லாம் சும்மா எழுதி பார்க்க வச்சுக்கிறத கூடாதா? இப்படி புதுசு புதுசாத்தே வாங்கி எழுதி பார்க்கணுமா? அம்மா அது அவளோடதும்மா. அம்மா நீ ரொம்ப நல்லது தாண்டி. போ இதை கொண்டு போய் அவளை வைக்கிற இடத்துல வை. அவளை வந்து சாயங்காலம் எடுத்து பேக்கில் வைக்க சொல்லு. இதை கொண்டு அப்பாட்ட கொடுக்குறேன். அந்த எருமை ரஃப் நோட்டை வச்சுட்டு போனதுக்குலாம் நான் தான் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கிளி என்னம்மா பண்ற? நோட் எடுத்துட்டு வா. இந்த கொண்டாரேன். தேடி கண்டுபிடிக்க முன்னதே இம்புட்டு நேரம். அலமாரியில தானே இருந்திருக்கேன். அலமாரியில இது மட்டுமா இருக்கு? இதோட ஊறுபட்டது கிடக்கு. எந்த நோட்டுன்னு நான் எங்க கனவு கண்டேன்? சரி கொண்டா. அடையாளத்துக்கு ஏதாவது இதுல வச்சுக்கிற வேண்டியதானே. மாமன் கொடுத்த நோட்டுன்னு மயில் இறகு வைப்போமா? குட்டி ஓடட்டும். இருந்தாலும் உனக்கு குசும் இருக்குவாரு. கொண்டா நோட்டை கொடு. இந்த கோயில் செலவுகளில் 2 பேருக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, அது கணக்கு பார்க்கல. நேத்தவன் கோயிலுக்கு போறேன் அண்ணே காசு நீ கேட்குறேன், சங்கட்டமா போயிடுச்சு. இப்படியே கேட்கறது மாதிரி வச்சுக்கிருவியே? அப்பப்ப கணக்கு பார்த்து கொடுத்துறது இல்லையா? ஒரு மாதிரி கேட்ட நல்லா தெரியுமா மாமா? கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்லை அன்னைக்கிளி. எப்படி மறந்தோம்னு தெரியல, கணக்கில் விட்டு போயிடுச்சு. அதோட தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் கேட்கும் போதே. சரி என்னன்னு பார்த்து இன்னைக்கு சாயங்காலம் கணக்கை கொடுத்துருவோம். சரி பாருங்க ஊரு பொது காரியம்ங்கிறது சும்மா இல்லை. ஒவ்வொருத்தையும் நாக்கு மேல பல்ல போட்டு என்னத்தையும் பேசிட்டு போயிடுவாளுங்க. அதனால கணக்கை கரெக்டா எழுதி வச்சுக்கிறங்க. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருங்க. அதுவும் நெசந்த அன்னைக்கிளி. எப்பன்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் எதுலையாவது சிக்கணும்னா போச்சு. அதுக்காகத்தான் கரெக்டாக இருந்துக்கிறது. இந்த 350 ரூபா கணக்கு அவனுக்கு கொடுக்காம விட்டுருந்துருக்கேன். பாவம், அவனை அந்த காசுக்காகத்தானே பொழுதோட கடந்து உழைக்கிறேன். அதை நம்ம சரியாக இருந்திருக்கணும். சரி சாயங்காலம் கொண்டு சுப்பையா வீட்டில் அதை 350 ரூபாயை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன் மாமா? சொல்ல அன்னைக்கிளி. இதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் காசுன்னு கிடைக்கும்னு சொன்னீங்க. அது இந்த மாதத்துக்கு எம்பிட்டு கிடைச்சிருக்கு? ஏதாவது வருமா? வரும் அன்னைக்கிளி. எல்லாத்தையும் எடுத்து பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு 10-11,000 ரூபா வருது. அது நமக்கு தாம்மா. இம்பிட்டு தானா? என்னடி இம்பிட்டு தானான்னு சாதாரணமாக சொல்கிற? அப்புறம் பார்க்குற வேலைக்கு தக்கன தானே வாங்க முடியும். இல்ல நான் பெருசா வரும்னு நினைச்சேன். பெருசாக வர்றதுக்கு நம்ம என்ன கொள்ளையை அடிக்க முடியும்? வர்ற வருமானத்தில் தானே அன்னைக்கிளி பார்க்க முடியும். நான் என்ன கொள்ளையை அடிச்சுட்டு வர சொல்றேன். நானா ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தேன், அம்பிட்டு வரோம் இம்பிட்டு வரோம்னு. அப்ப அம்பிட்டுலாம் வராதோ? இது நல்லா உள்ளடி இருக்கு. நீனா மனக்கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட வருதா வரலையான்னா நான் என்னத்த சொல்ல? வர்றதை கொண்டு வந்து கொடுக்க போறேன். நான் என்ன வாங்கி அதிங்க போறேன்? இந்த மனுஷன் ஒண்ணு வாங்கி திங்கிறியன்னா சொல்லுது. சரி அதோட அதான் என்னத்தையாவது இந்த வீட்டை எழுப்புறதுக்கு பாப்பணும்ல, அதுக்காக கேட்டேன். வீட்டு விஷயத்துக்கு தான் அன்னைக்கிளி ஐயா கிட்ட பேசி வச்சிருக்கேன். லோனு போகிறோம்னு சொல்கிற கொஞ்சம் பொறுமையாயிருடா, என்னென்னு விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட என்னென்னு விவரத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அன்னைக்கிளி எதுன்னு முடிவு எடுக்கணும். அப்பா உங்க ஃபோன் அடிக்குதுப்பா. ஐயோ ஐயா கண்டு அடிக்க போறாரு. குடுமா. இல்லப்பா நியூ நம்பரா இருக்கு. யார் இது? போனு புது நம்பரா இருக்கு. கம்பெனிக்கெல்லாம் இருக்க போது கழுதையை கட்டு பண்ணி தூக்கி போடுங்க. வேலை சமயத்துல வேலையை பாருங்க, அப்புறம் கணக்க விட்டுறாதீங்க. அம்மா அப்படியெல்லாம் வேற நம்பர் வந்தா கம்பெனி கால்னு இல்ல, ஏதாவது முக்கியமான கால் கூட வரலாம்ல. ஏன் போனுக்கெல்லாம் இப்படியே நம்பர் வந்துச்சுன்னா கம்பெனிக்காரன் தான் அடிப்பேன். அந்த பாட்டு வச்சுக்கிறீங்களா, இந்த பாட்டு வச்சுக்கிறீங்களா, லோன் வேணுமா, லொட்டு வேணுமான்னு அவங்க தான் பொழுதாவில் தானே அடிக்கிறாங்க. அட ஏதாவது வேலை விஷயமா அடிப்பாங்க அன்னைக்கிளி. ஹலோ யாருங்க? மாமா நான் நிவேதா பேசுறேன் மாமா. நிவேதாவா? எந்த நிவேதாப்பா? மாமா நான் உங்க மருமக நிவேதா பேசுறேன். நிவி பேசுறேன் மாமா. நான் தொலைத்த நாட்கள் எல்லாம் மறுபடியும் மலருமா? என்ன மாமா ஆறு போன்ல? அதான் நிவி கோச்சுக்கிறாதத்தா. எனக்கு படக்குன்னு பேரை சொல்லவும் யாருன்னு தெரியல. நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கியாத்தா? யாரு மாமா? நிவேதா மருமக. என்ன மாமா சொல்றீங்க? லைலா மகளா? ஆமா அன்னைக்கிளி. நிவி நல்லா இருக்கியாத்தா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்கா பிங்கு அக்கா, நிம்மி அக்கா, அத்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்தா. நீ எப்படி இருக்க? இப்ப எங்க இருந்து போன் பேசுற? உங்க அம்மா உன்கிட்ட போன கொடுத்துட்டு போயிருக்காளா? இது யார் விட்டு போனு? ஆத்தாளுக்கு தெரியாம பேச போற. இங்க கொடுங்க மாமா, நான் 2 வார்த்தை பிள்ளைகிட்ட பேசிட்டு தரேன். அம்மா குஞ்சாயத்தை அம்மாச்சி எல்லாரும் நகை கடைக்கு போயிட்டாங்க மாமா. உங்க நம்பர் போன்ல இருந்துச்சா, அதான் அடிச்சேன். அப்படியாத்தா? சரித்தா. நீ நல்லா இருக்கில்ல? உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குல்ல? மாமா இங்க கொடுங்க, நான் 2 வார்த்தை பேசிட்டு தரேன். பிள்ளை எப்படி இருக்காளோ என்னமோ, போய் பார்க்க கூட முடியல. பாசத்தோட போன் அடிக்கிறாளே. நிவி இந்த அத்தை பேசுறாமா? அத்தைகிட்ட பேசு. அம்மா நானும் பேசுறேன். இரும்டி நான் பேசிட்டு தரேன். இந்த நிக்கிலி நீ பேசு 2 வார்த்தை. ஹலோ ஆத்தா பொண்ணு, நல்லா இருக்கியா ரசாத்தி?
நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்க ரசாத்தி. நீ நல்லா இருக்கியா என்ன? முட்டை எண்ணெய் எல்லாம் உன் ஆத்தா ஒழுங்கா கொடுக்குறாள, அதெல்லாம் ஒழுங்கா வாங்கி குடிக்கிறியா இல்லையா? எனக்கு எதையாவது சமைச்சிட்டு வந்து என் கையால உனக்கு ஊட்டி விடணும்னு அத்தைக்கு அவட்டம் கிடந்து அடிக்குது. என்ன பண்ணி தொலைய? உன் ஆத்தா தான் எங்களை அவாறு வேற வச்சிருக்காளே. எங்களை தான் விரோதியை பார்த்தது மாதிரி பாக்குறாளே. நாங்க வந்து பார்க்க கூடாதுன்னு தானே எங்கேயோ கொண்டு போய் எவ வீட்லயே வச்சிருக்கா. அதனாலதான் அத்தை வந்து உன்னை பார்க்க முடியலத்தா. இதயம் இதயம் எரிகின்றது. அத்தை, அப்ப நாளை கழிச்சு என் சடங்குக்கு நீங்க வரமாட்டீங்களா? பெரிய சடங்கா வைக்கிறாங்களா? எங்கிட்ட எல்லாம் சொன்னா தானமக்கா நாங்க வருவோம். தாய்மாமே முறைக்கு உங்க ஆத்தாக்காரி வந்து ஒப்புக்கு கூட எங்கள்கிட்ட சொல்லல. அப்புறம் எப்படி நாங்க வர்றது சொல்லு? எங்களுக்கு என்ன வரணும்னு ஆசை இல்லாமல? உன் மாமி இந்த 4-5 நாளும் படாத பாடில்ல, உன்னையவே நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன செய்ய, எங்களை தான் வர முடியாம போக முடியாம வச்சிருக்காளே. அத்தை, என் ஃப்ரெண்டோட சடங்குக்கெல்லாம் அவங்க மாமா தான் புடவை நகை சீரெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்தேன். நீங்களும் அதே மாதிரி எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வாங்க அத்தை. நீங்க வாங்கிட்டு வர புடவையை தான் நான் கட்டிப்பேன். என்னவா அன்னைக்கிளி? நாளை மறுநாள் பெருசா சடங்கு சுத்துறாங்களாம். நீங்களும் மாமாவும் வாங்கத்த. நீங்க வாங்கிட்டு வர புடவையத்தை நான் கட்டிக்கிறோம்னு சொல்றா. நம்மளைத்தான் வரக்கூடாதுன்னு இப்படி முறியடிச்சு வச்சிருக்காளே, என்ன செய்யறது? இந்தாங்க மாமா, நீங்க பேசுங்க. நிவி அழுகுறாளம்மா? அழுகலடி, கவலைப்பட்டு சொல்றா. நம்ம எப்படி போக முடியும்? அத்தா நிவேதா, மாமா, நாளன்னைக்கு எனக்கு சடங்கு வரும்ல, நீங்க கண்டிப்பா வரணும் மாமா. நீங்களும் அத்தையும் வாங்கிட்டு வர புடவையை தான் நான் கட்டிப்பேன். நிம்மி அக்கா, பிங்கு அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இல்லடா, உங்க அம்மா என்னைய கூப்பிட மாட்டா. நான் எப்படி வர முடியும் சொல்லு? நீ வயசுக்கு வந்த விஷயத்தையே முதல்ல தெரியப்படுத்துறது எங்கிட்ட தானே தெரியப்படுத்தினேன். இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உங்க அம்மாச்சி அதுக்கு மேலே இருக்கு. மாமா எப்படா வர முடியும்? மாமா வந்த அந்த இடத்துல எனக்கு மரியாதை இருக்காதுடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க தான் எனக்கு புடவை எடுத்துட்டு வரணும். நீங்க எடுத்துட்டு வர புடவையை தான் நான் கட்டுவேன். அம்மா வந்தனாலும் வந்துடுவாங்க. நான் ஃபோனை வச்சிடுறேன் மாமா. அக்காங்களை எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. வரும்போது அக்காங்களை கூட்டிட்டு வாங்க. நிவேதா, ஒரு நிமிஷம் மாமா சொல்றத கேளுமா. நிவி, என்னாச்சுப்பா? என்னப்பா சொன்னா? சடங்குக்கு அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா போலாமாப்பா? எப்படி நிம்மி இங்கே போகிறது? அது சின்ன புள்ள விவரம் தெரியாமல் பேசுதுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை புள்ளையே போன் அடித்து கூப்பிட்டு தாய்மாமே மறைக்கு போய் ஒரு மாலை வாங்கி போட முடியாமல் வைக்கணேன்னு அசிங்கப்பட்டு கூனி குறிய போய் நிற்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உசுர நீதானே நீ